டாக்டர் மாயன் செந்தில்குமார் அவர்களுக்கு யூனிக் லைஃப் டைமர் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. டாக்டர் சுரேஷ்குமார் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கக்கடை திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன் அவர்கள். சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் மற்றும் நாடி ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவி. பாடகர் திரைப்பட பின்னணி பாடகர் திருமதி சுர்முகி ராமன் அவர்கள். திதி யோகா கரண கேந்திராலயா நிறுவனர் திருவாளர் திருப்பூர் தணிகாச்சலம் அவர்கள். பிரசன்ன வித்தகர் பெயரியல் ஜோதிடர் திருவாளர் டாக்டர் குமரன் மதுரை. தொலைக்காட்சி ஜோதிடத்தை பிரபலப்படுத்தியவரினுடைய மகன் வருகை தந்திருக்கிறார். ஜோதிட பாமணி டாக்டர் முருகு பாலமுருகன். பள்ளிப்பாளையம் நல்வாழ்க்கை ஜோதிடர் திருவாளர் டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கள். அக்ஷய லக்ன பத்ததியினுடைய குடும்ப உறுப்பினர் எங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் தாமு அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருகமென வரவேற்று அரங்கம் இனி அவர் வசம், நாம் எல்லோரும் அவரிடம். சும்மா இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அப்படிலாம் சொல்லி யாரும் தள்ளி போட முடியாது, கடந்து போயிட முடியாது. மூடப்பட்ட நம்பிக்கைகள் வேணா சொல்லலாம், ஆனா உள்ள ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சோம், விஞ்ஞானம் இருக்கு உள்ள. அதனால 2 சவுண்டை கண்டுபிடிச்சேன். ஹெலிகாப்டர் ஈஸியா பண்ணிடலாம், அது நீங்களே பண்ணலாம். அது ஒரு காரி துப்புற சவுண்ட்ல தான் எடுக்கும், அதுக்கு பேர் அஸ்கி ஃப்ரீக்வன்சின்னு பேர். 3 குரல் தான், ஒரு பல குரல்ல பேசுறோம்னா 3 குரல் தான். ஆராய்ச்சி. 1 பொய்யான பெண் குரல், ஷார்ப் நோட்டுன்னு சொல்லுவோம். ஹலோ நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான். கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்னு பொய்யான ஆண் குரல், பேஸ். ஹலோ நம்ம நல்லா இருக்கியா, அது. 3வது ஹஸ்கி, ரகசியம் பேசுவல்ல. என்னாச்சு, கட்டம் பார்த்துட்டியா, பார்த்தேன், எப்படி இருக்கு, மோசமா இருக்கு, அப்படியா, சரி பண்ணிடலாம், எப்படி, 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் பொறுத்துக்கோ. அது வரைக்கும் என்ன பண்றது, கம்முன்னு சொல்றது யாரு, மனைவி. புருஷன் கம்முன்னு இருந்துட்டா வரையா, பாதம் மாறும்போது வரும். என்ன பாதம், ஓ என் பாதத்தில் அடிபட்டது உனக்கு தெரிஞ்சு போச்சா ஏற்கனவே, அந்த பாதம் இல்லையா, இது நட்சத்திர பாதம். ஓ அது வேற இருக்கா, புரியல அவருக்கு. இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு. ஏன் கஷ்டப்படுறீங்க, போடுங்க கொண்டு வந்து ஏஎல்பி கிளாஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பரிகாரம். ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றேன்னா 4 இன்ஜின் தேவை. 1 டாக்ஸி இன்ஜின், தரையில போனோம் ஃபிளைட். 2வது டேக் ஆஃப் இன்ஜின். 3வது ஃபிளைங் இன்ஜின். 4வது லேண்டிங் இன்ஜின். 5 இன்ஜின், 4 இன்ஜின் தேவை. ஆனா தாமு சார், ஏஎல்பி மாணவன் தாமு சார் ஏரோப்ளேனை வாயால டேக் ஆஃப் பண்ணோம்னா 2ஆம் கட்டம் ஒழுங்கா இருக்கணும், வாய் ஒழுங்கா இருக்கணும். டேக் ஆஃப் பண்ணோம்னா 4 உறுப்பு முக்கியம். 1 கல்லீரல். நிறைய பேருக்கு கல்லீரல் எங்க இருக்குன்னே தெரியல, ஆனா ஏஎல்பி மாணவர்களுக்கு கல்லீரல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு ஆகணும். நான் சொல்றது புரிஞ்சிருந்தா, ஒத்துக்கிட்டு இருந்தா இந்நேரம். அப்ப எல்லாரும் கையை நீட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த இடத்துல கை வைங்க. கடைசி விலா எலும்புக்கு இங்க வைங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, இந்த பகுதி எத்தனாம் கட்டம், நல்ல சத்தமா சொல்லு, என்னமா வெக்கம், 5 6 5 மேல் வயிறா, கல்லீரல் எங்க இருக்கு, மேல் வயிறுல. கைத்தட்டுங்க உங்களுக்கு. 500 வேலை செய்யுதுமா உழைப்பாளி, 500 வேலை செய்யுது இந்த உழைப்பாளி. இந்த உழைப்பாளர் தினத்துக்கு முதல்ல கல்லீரலுக்கு கைத்தட்டுக்கு எல்லாரும். நான் உழைக்கிறேன், என்னுடைய உழைப்பு என்ன உழைப்பு, அது உழைக்குது இங்க உட்காந்துக்கிட்டு, அதை உழைக்க விடுறதில்லை. நைட்ல தூங்குறதே கிடையாது, தூக்கம் போச்சுன்னா போச்சு கல்லீரல். இப்போ ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்றேன், எங்க முகம் அஷ்டகோணலுக்கு மாறும். டிவியில காட்டிடாதீங்கப்பா, க்ளோஸ் அப் காட்டிடாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சவுண்ட் பண்றேன். இந்த மிமிக்ரி பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கிறோம், சும்மா இல்லை. அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, டேய் நீ இந்த கலையில சாம்பியன் ஆகணும்னா
2 கிங் எடுத்து வெளியில வைனார். 2 கிங் எடுத்து வெளியில வச்சதுனால இந்த மிமிக்ரில இன்னைக்கு 5 சாம்பியன்ல நான் ஒரு சாம்பியனா ஜொலிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த 2 கிங் எடுத்து வெளியில வச்சேன். எங்க அப்பா பேச்ச கேட்டேன். அது ஒரு பாக்கியம். அந்த 2 கிங் யாருன்னா, ஒருத்தன் ஸ்மோக்கிங், இன்னொருத்தன் ட்ரிங்கிங். 2 கிங்க வெளியே வச்சதுனாலதான் இன்னைக்கு ஒழுக்கமா நிக்க முடியுது. அந்த 2 கிங்க வெளியே வச்சதுனாலதான் எதிர்காலத்தில் இதே ஏஎல்பில ஒரு நாள் நானும் கிங்க வந்து உங்க முன்னாடி நிற்பேன். ஏன்னா என் முன்னாடி இருக்கிற அத்தனை பேரை கிங்குங்க, சாதாரண ஆள் கிடையாது. மேடையில் அத்தனை கிங், ஏஎல்பி கிங். அதனால நான் ரொம்ப நேரம் பேசுறத பார்த்து யாரோ ஒரு அம்மா கட்டத்தை பாக்குறாங்க. இவன் வாயால கெட போறான், இவனுக்கு 2:12 இருக்குன்னு பார்த்துட்டாங்க. அதனால என் வாய் விரயத்துக்கு போகாம இருக்கிறதுக்குள்ள நான் சுப விரயமா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இதுவரை பொறுமையுடன் நம்ம வந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு ஒரே ஒரு ஆசை, அவங்க பொதுமுறை ஊர்த்தி ஐயா அவர்களுடைய மனைவி என் அன்பு சகோதரி ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அது 5வது நாள் நினைக்கிறேன். அவங்க கிளாஸ் எடுக்கும் போது பெட்ரோலை பத்தி எடுத்தாங்க. அந்த பெட்ரோலை பத்தி அவங்க கிளாஸ் எடுக்கும் போது கலாம் சார் இன்னைக்கு உயிரோடு இல்லாம போயிட்டாருன்னு நினைச்சா, இருந்திருந்தாருன்னா அந்த வீடியோ அவருக்கு போட்டு காமிச்சதுன்னா அவர் வீடு தேடி வந்து பாராட்டியிருப்பார். அவ்வளவு அற்புதமா அழகா பியூட்டிஃபுல் டீச்சர். எப்படி இவங்க ஒரு அழகா பேசுறாங்க பார்த்தா நிஜமாலுமே டீச்சரு கை தட்டுக்கிறதுக்கு முதல்ல எப்படி இத்தனை டீச்சரை உருவாக்குற ஆச்சரியப்பட்ட. அவரும் டீச்சரு, மகா குருவும் டீச்சர் தான், ஏஎல்பி குருவும் டீச்சரு, எல்லாம் பிஎட். நான் கிடையாது. அது பிஎட்னா அது ஒரு தனி கலை. அதனால நாங்கெல்லாம் மோட்டிவேட்டர்ஸ். டீச்சர் கிட்ட எப்படி மாணவனை சேர்த்து வைக்கிறதுங்கிறத நிபுணர்கள். அது கலாம் ஐயா கொடுத்த ஒரு பொக்கிஷம், அவர் கொடுத்த கிஃப்ட். அது என் அன்புக்குரிய ஏஎல்பி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களே, மத்தியானம் சாப்பிடும் போது தயவு செய்து உணவை பாருங்க. மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்றேன், என்னுடைய சகோதரத்துவமா சாப்பிடுறதுல கவனமே இல்லை. அந்த சாப்பிடும் போது எங்கேயோ விவசாயி உழைச்சி நமக்கு கொடுத்து அது சமையல் ரூமுக்கு போய் டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட், சமையல் ரூம் வந்து ஒரு டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட், அங்க இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கி அழகா சமைச்சு அக்னி பகவானோட உதவியோடு அதை கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணி சமைச்சு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் 6 சுவையோட வந்ததுக்கு அப்புறம் அதை அழகா ருசி சாப்பிட வேணாமா? அந்த டைம்ல மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு இதை மிஸ் பண்றீங்களே. ஏஎல்பி ஃபேமிலி அதை பண்ணீங்கன்னா நீங்க ஏஎல்பி ஃபேமிலில இருந்து வெளியில போயிட்டீங்கிறது அர்த்தம். அப்படிலாம் நடக்காது தாமு சார். அப்படி நடக்க விட மாட்டானா என்ன பண்ணிருப்பீங்க எல்லாரும்? 3ஆம் பாவத்தை இயக்குங்க. டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுறது, அங்க எவ்வளவு எழுதுன்னு ஓடிடுவான், இங்க உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது. நமக்கு என்ன வந்தது? அதனுடைய கட்டம் சரியில்லை, அது எழுத்துன்னு பார்த்தது டிராமா. ஆனா நம்ம கிட்ட தட்டுல சாப்பாடு வந்தா டிவியா பாக்குறது, அழகா தரையில உட்காந்தோ இல்ல டைனிங் டேபிள்ல உட்காந்தோ உணவு ருசிக்க வேண்டாமா? ருசிக்கிறது மூலமா 40% எனர்ஜி ஃப்ரீயா கிடைக்குதுமா. இதை விட வேற என்னமா பரிகாரம் வேணும்? ஹாஸ்பிட்டாலிட்டி எங்க இருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம கை கச்ச உணவை நம்ம வாயில போட்டு அரைச்ச மாவை அரைக்கணும். அரைச்ச மாவை அரைக்கிறதே இல்லை, அப்படி அப்படியே முழுகிறது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போவோம். ஹாஸ்பிட்டல் வளருதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு மருத்துவமனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உணவு விழிப்புணர்வு இல்ல. ஜோதிடம் என்பது மாபெரும் விழிப்புணர்வு. அதுல உண்ணும் உணவு முக்கியமான விழிப்புணர்வு. அதனால தயவு செய்து பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கையில எடுக்கணும். பொதுவா நம்முடைய ஏஎல்பி ஃபேமிலி. அண்ட் தென் மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மென்டல் ப்ராப்ளம் இருக்கவே கூடாது, அதுவும் நமக்கு இருக்க கூடாது. ஏன்னா வாழ்க்கையை உணர்ந்துட்டீங்க, நீங்க விவரம் தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய வாழ்க்கையை பத்தி புரிஞ்சவங்க, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணவங்க, செல்ஃப் ரியலைஸ் பண்ணவங்க வெளியில பார்க்க முடியாதுமா. ஆனா ஏஎல்பி ஜோதிட ஃபேமிலியில பார்க்கலாமா? உங்களை நீங்களே பாக்குறீங்கம்மா. உங்களை உணர்ந்த நிலையில் இருக்கிறீங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா? இந்த முட்டி என்னது? இந்த 10ஆம் பாவத்துல முட்டி இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையாமா? அந்த முட்டி எலுமிச்சம்பழம் மாதிரிமா. ஒரு எலுமிச்சம்பழத்தை பீரோ மேல வைக்கலாம். ஆனா பீரோ தூக்கி எலுமிச்சம்பழம் மேல வச்சா என்னமாகும்? பாத்துங்க. இங்க எத்தனை பேர் எலுமிச்சம்பழம் மேல பீரோ வச்சுட்டு சுத்துறீங்க? நீங்களே பாத்துங்க.
அது ஆம்பளைங்களா ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, ஜாதகர் நீங்க தான். நான் சொல்றதை புரிஞ்ச உடனே உடம்ப பாத்தீங்க பாத்தியா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. இந்த உடலை குறைக்க முடியுமான்னா ஈஸியா முடியும். அதுக்கு காலையில 4:30 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு பழக்கப்படுத்திட்டீங்க. 3:30 மணி 4:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்த ஒருத்தனை தட்டி எழுப்பிட்டீங்க. எல்லாரும் சொன்னாங்க 4 மணிக்கு எழுப்புறோம், கிடையாது, 3:30 மணிக்கு எழுந்துக்கிறோம். 3:30 மணிக்கு எழுந்து சுடுதண்ணியை போட்டு பச்சை தண்ணியை போட்டு குளிச்சுட்டு காலையில எல்லாம் தூங்குற நேரத்துல நாம உஷாராயிடுறோம். எல்லா எண்ணங்களும் அமைதியா இருக்கிற நேரத்துல நாம உஷாராயி 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 6:30 மணிக்கு எழுந்தவனுக்கு 24 மணி நேரம்னா 4:30 மணிக்கு எழுந்தவனுக்கு 26 மணி நேரம், 26 ஹவர்ஸ். தலைவிதி மாறுது, விதியை மாத்துது. அப்பதான் நான் சொன்னேன், அருமைக்குரிய பெரியவர் ஒரு மகா குரு உருவாக்கணும். இன்னொரு குரு, இன்னொரு ஆசிரியர் நம்முடைய சாந்தகுமார் அண்ணன். அவர்கிட்ட சொன்னேன், காலையில 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் எங்களை பாராட்டுறாங்க. சாந்தி தேவி கிளாஸ் எடுக்கிற அவங்கள பாராட்டுறாங்க, அவங்க அமுதா மேடம் எல்லாரையுமே பாராட்டுக்கு. என்ன முதல் பாராட்டுனா, நான் 4:30 to 6:30. ஏன் தெரியுமா? அது ஆச்சரியமா போச்சு. ஏன் தூங்கி 10 மணி வரைக்கும் தூங்கி செல்லம் கொடுத்து குழந்தைங்களை தூங்க வச்சு இன்னைக்கு 4:30 மணிக்கு எழுந்தது ஆச்சரியமா போச்சு. அது ஒரு சாதாரண நிலை. ஆரம்ப காலகட்டத்துல நாம சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்தோம். ஆனா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துக்க முடியல. ஏன்? எல்லாம் மொபைல் போன் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆகி போய் 3ஆம் கட்டத்துல ப்ராப்ளம் ஆகி போய் எல்லாம் 12 மணி வரைக்கும் டிவி சீரியல் பார்த்து மோசமா போயிட்டோம்மா. நான் சொல்றது உண்மைன்னா என்ன பண்ணிருப்பீங்க எல்லாரும்? ஆமாமா. ஆனா நல்ல கவனிங்க, எங்கேயாவது ஜோதிட கலையை பற்றி, இந்த வாஸ்து கலையை பற்றி 8 மணிக்கு மேல ப்ரோக்ராம் வந்து பார்த்திருக்கீங்களா? எல்லாம் காலையில தான் வருது. கை தட்டுங்க அதுக்கு முதல்ல. எல்லாம் விடிய காலை சூரியன் வரும்போதே. அதனால நண்பர்களே, தயவுசெய்து யோகா பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த ஹோமத்துல அந்த வேத விற்பனர்கள்லாம் மந்திரத்தை ஒலிக்கும் போது, அந்த ஒலியை கேட்கும் போது, ஆஹா ஆஹா ஸ்வாஹா ஸ்வாஹால ஒரு ஆகாவை பார்த்தேன். அதனாலதான் அந்த ஆகாங்கிற சவுண்டை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஐயோங்கிற சவுண்டத்துக்கு ஓரம் கட்டிட்டு, இனிமேல் என் மனைவி சாம்பாருக்கு உப்பு போடலன்னா, ஆஹா எப்பேற்பட்ட கலை, சாம்பார்ல உப்பு இல்லாம படைத்தாயே, நீ வாழ்கன்னு பாராட்ட தொடங்கிட்டேன். திடீர்னு கோச்சிக்கிறா, ஏமா நேத்து சட்டையை துவைக்காம வச்சிட்டீங்களே? டெய்லி தோச்சு பார்த்தனா வேலைக்காரியான்னு கேட்டாங்க. ஆஹா எப்பேற்பட்ட கோபம், இந்த கோபத்துக்கு தானே ரசிக்கிறேன். இல்லை, நான் ரசிக்கிறேன் ஆகா போட்ட சவுண்ட. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில ஆகா போட்டோம்னா அதை விட பரிகாரம் இருக்காமா? எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலை 6, 8, 10, 12 வரும்போது ஆகா போட்டு பாருங்க. ஐயோ போட்டுறாதீங்க. அந்த ஆகாவோட வாழ்க்கை நடத்தினா நாம எல்லாம் ஓஹோன்னு இருப்போம் என்று கூறி, உங்களுடைய ஆசீர்வாதம் கைத்தட்டல் மூலமாக உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய மகா குரு ஜோதிடக்கலை நமக்குள் விதைத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவருடைய குரு நீல்கரோலி ஐயா அவர்களுக்கு எல்லோரும் எழுந்து நின்று மீண்டும் ஒரு முறை அவருக்கு பலத்த கைத்தட்டல், அந்த உயர்ந்த ஆன்மாவுக்கு பலத்த கைத்தட்டல், அந்த ஒளி போய் அதிர்வலைகளாக அவருக்கு சேரட்டும், அவருடைய அருளை பெறுவோம் என்று கூறி இந்த இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த மீடியா நண்பர்களுக்கு கைத்தட்டுங்கம்மா எல்லாரும். ஏன்னா நம்ம உட்கார்ந்து ரசிக்கிறோம், அந்த குழந்தைங்க பாருங்கம்மா நிக்குதுங்கம்மா. அந்த பாதத்துல விரயம் வந்துடக்கூடாதுமா, 12ஆம் வீட்டுக்கு போயிடக்கூடாதுமா, 11ல இருக்கணும்னு வேண்டுங்கம்மா. 11ல ரெட்டிப்பு லாபம் வரட்டும். அந்த மீடியா நண்பர்கள் கைத்தட்டி, இந்த ஆடியோ நண்பர்களுக்கு எல்லாம் கைத்தட்டி, ஹோமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்முடைய மாணவர்கள் என்று கேட்கும் போது எவ்வளவு பெரிய ஆனந்தம். இந்த ஆனந்தத்துக்கெல்லாம் காரணமா இருக்கின்ற நம்முடைய பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை என் தங்கை இளவரசிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்து ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருகவென வரவேற்று வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஏஎல்பி ஸ்டூடெண்ட் இல்லை, ஆனா ஏஎல்பி ஸ்டூடெண்டோட ஒரு நெருங்கிய தோழி. இந்த ஏஎல்பி என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குது,
நான் ஐயாவை வந்து அவங்க வீட்டுல சுருமுகி கூட போய் பார்த்தேன். வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்காருல்ல. யார் யாரையோ நம்ம புராணங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவங்க இயற்றியது, இவங்க கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு மறைந்த எத்தனையோ குருமார்களை சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க இந்த அரங்கம் கூடி இருக்கிற அத்தனை பேருக்கும் குருவா இருக்கக்கூடிய பொதுவுடைமூர்த்தி ஐயா பாதத்தை தொட்டு வணங்கிக்கிற. இந்த ஏஎல்பி என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்திருக்கேன். காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த நேரத்துல எழுந்து விளக்கேத்திட்டு நீங்க உட்காரணும்னு சொல்றதே எவ்வளோ பெரிய ஒழுக்கத்தை கத்து கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த வகுப்பு நடக்கும் நாடு சுருமுகி எங்கேயாவது கோயில் போறோம்னா விடிய காலம் கிளம்புற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அம்மா கிளாஸ் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடட்டுமா. எத்தனை மணிக்கு கிளாஸ்ன்னு கேட்டப்பதான் சொன்னாங்க 4 மணிக்கு. அவங்க வந்து ஒரு சில நேரம் 12 மணி வரைக்கும் அவங்களுடைய கச்சேரி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து படுத்தாலும் கூட அந்த 4 மணிக்கு எழுந்து அதை கத்துக்கணுங்கிற அந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அவங்களுக்கு கொடுத்தது. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அதை விட ஒரு பெரிய இதுன்னா அவங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இது நடக்குது, எதனால எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்ப எல்லாம் அவங்களே அதுக்கான பதிலையும் சொல்லிடுறாங்க. அக்ஷய லக்ன பத்ததி அதிகாலை 4 மணிக்கு என்கின்ற அந்த ஒரு விடியல் போதும். எங்கள் ஜோதிட சாத்திரத்திலே சொல்வார்கள், அதிகாலை பொழுதில் எழுந்து நீங்கள் வழிபாடு செய்தால் எப்படி பொழுது பொலபொலவென்று விடுகிறதோ அப்படி உங்கள் கஷ்டம் பொலபொலவென்று உங்கள் கண்முன் உதிர்வது தெரியும் என்பார்கள். அப்படி ஏஎல்பியினுடைய அந்த படிக்கும் தருணமும் அதிகாலை தருணம் என்பது மிகுந்த மகிழ்ச்சி என்பதை சொல்லி இந்த ஹீலிங் ஸ்பெஷலிஸ்ட் யூனிக் லைஃப் நிறுவனத்தினுடைய தலைவர் டாக்டர் மாயன் செந்தில் குமார் அவர்களை உங்கள் முன் ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். மாயன் செந்தில்குமார் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, அண்டத்தின் ரகசியம்தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், ஆல் லெவல் பவர்னா சொல்ல முடியும். இந்த அதிகாலை ரகசியம் சொன்னாங்க இல்லையா, மேடம் சொன்னாங்க, சார் சொன்னது 4 மணிங்கிறது வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு மேலே அப்படி கீழேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் அமிர்த நேரம். இந்த அமிர்த நேரத்தில் தான் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி உலக லெவலில் இன்றைக்கி நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க. எங்கெங்கே இந்த நாடெல்லாம் இன்றைக்கி இது வந்து ஊடுருவி படவி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா அது அதிசயம்தான். ஆக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஆள்னு சொல்லுவாங்க எல்லாரையும். அப்போ பாருங்கள், சாரோட பேர்லேயே பொது உடை மூர்த்தி ஐயா. அப்போ பொது உடை, அப்போ தாய் கருவறை இருக்குது பாருங்கள், அது புண்ணியம் செஞ்சது தான் இருக்கும் அர்த்தம். ஏன்னா அவங்க பக்கத்துலேயே அருளரசின்னு ஒருத்தங்க இருக்க பாருங்களேன், அருளோடு இருக்காங்க. இந்த ரெண்டுமே ஒரு ஜாதகத்தில் ஸ்டார் 2 இருந்துச்சுன்னா சூப்பர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் ஜாதகத்தை சாதகமாக, அதாவது எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிச்சி அந்த லக்னம் இந்த பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்காங்க, பத்ததி அப்படின்னாக்கா வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு மனிதனின் வளர்ச்சியிலையும் ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை திறக்கிறது தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏஎல்பி. அதான் அதனால தான் சொன்னேன் ஆல் லெவல் பவர். அவர் சார் வந்து வச்ச பேர் வேறு, ஆனால் அதுக்கு பொருத்தமான பேர் ஆல் லெவல். ஒவ்வொருத்தவங்களோட கனவு நிறைவேறும் நேரம்னு ஒன்று இருக்குது. அது ஜாதகம் சாதகமாக மாறும் நேரத்தில் அது சாதகமாக மாறுதா இல்லை வந்து பாதகமாக மாறுதாங்கிறது பல பேரோட கேள்விக்குறி. அதில் கண்டுபிடிச்சா பாருங்க ஒரு பாயிண்ட்டு, அதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். எல்லாரோடைய உடம்புலையும் மூளையிலையும் நவகிரகம் ஆட்சி 9 ஓட்டை இருக்கும் ஒருத்தவங்களோட உடம்புல. ஒவ்வொரு ஓட்டையிலும் ஒவ்வொரு காற்று இருக்கும், அந்த காற்றில் ரகசியம் இருக்கும். அந்த ரகசியம்தான் ஜாதகம். அதை சாதகமாக மாற்றி கொடுக்க ஒரு டெக்னிக்கை அவ்வளோ ஈஸியாக எளிதாக கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து பரவி நிற்கிது ஏஎல்பி ஜோதிடம். அது கற்றுக்கிற முறையும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா லெவலில் பார்த்திங்கன்னா ஏஎல்பியில் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட ஏஎல்பினா நான் கூட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஏதோ சாதாரண ஜோதிடம் நினச்சேன். ஆனால் அதில் வந்து ஒரு ரகசியத்தை எடுத்து, அதுவும் காலையில் 4 மணி, அதாவது 4 மணிங்கிறது 3 மணி தான் அமிர்த யோகம்.
அதில் பேலன்ஸ் பண்ணி எடுத்த 4 மணிங்கிறது 4 மணி ஏந்திரிச்சு அதில் யாரெல்லாம் முழிச்சு யாரெல்லாம் தியானம் செய்து யாரெல்லாம் குருவோட குருவோட உயிர் ஏறும் சக்தியை வந்து இன்னைக்கு ஐயா கொடுத்துருக்குறாங்க. அந்த லக்னத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பவர் பாயிண்ட் அதை ஒரு தான் மந்திரமாக கண்டுபிடிச்சார் ஐயா. இன்னைக்கு உலக லெவலில் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 40ங்கிறது 80 மாறும், 80 வந்து கோடியா மாறும். அத்தனை பேர் கை ரகசியம் அவங்க கையில தான் அந்த சாவி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு ஐயா. இது மேலும் பரவும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஜோதிடம் அப்படின்றது இன்னைக்கு எல்லா மக்களுமே ஃபோன் பண்ணி ஏஎல்பி ஜோதிடம் பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு இன்னைக்கு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பொருத்தம், பொக்கிஷம். ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக பொன்னடை போட்டி சிறப்பு செய்திருக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஐயாக்கு சிறப்பு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்க டாப் லிஸ்ட்ல ஏஎல்பி எப்போ வந்துச்சு? 2021ன்னு சொல்லலாம். இது வந்து எதேச்சியாக தான் வந்தது. நான் வந்து ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆவல் இருக்கிறவன். அதிலும் ஜோதிடத்துறைன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கடல். அதில் சரியான குரு கிடைக்கிறதுலாம் பெரிய கஷ்டம். நான் சுயமாக கற்றுக்கிட்டு ஒவ்வொரு இதை அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை இந்த யூடியூப் சேனலில் தான் வந்து ஏஎல்பின்றதை பற்றி பார்த்துட்டு ஐயாவுக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்போ உடனே அவர் வந்து நீங்கள் கற்றுக்கலாமே, ஒரு 15 நாள் கோர்ஸ் தான் அப்படின்னாரு. ஏற்கனவே அடிப்படை பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு எளிய முறையில் நம்ம செல்ஃபோன்லேயே ஒரு ஆப் மாதிரி கொடுத்ததுனால ஆரம்பத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஆராய்ச்சி அப்படின்ற லெவலுக்கு போச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 250-300 ஜாதகங்களை வச்சுக்கிட்டு அதில் அப்பப்போ ஒப்பிட்டு பார்த்து அதில் ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணும்போது அதில் நிறைய விஷயங்கள், இது வந்து ஒரு வெறும் நம்பிக்கை கிடையாது. ஜோதிடம்ன்றது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம். அதுவும் நம்ம வாழ்வியலுக்கு ரொம்ப எப்படி நமக்கு மருத்துவம் தேவையோ, ஒரு நோய் வந்துட்டா நம்ம வந்து ஒரு மருத்துவரை போய் அணுகிற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எங்கே போவோம்? ஏதாவது குறி கேட்க போவோம், இல்லை கோயிலுக்கு போவோம், என்னென்னவோ பண்ணுவோம். ஆனால் நமக்கு என்ன ஒரு முடிவு கிடைக்காது. ஆனால் தெளிவா சுருக்கமா ஒரு அழகான ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜோதிடர்களை நாடலாம். அதுல பல மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நமக்கு ஒன்று தானே ஆர்த்தோனா அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு நம்மளே பார்த்துக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் அப்ளிகேஷன் தான் இந்த ஏஎல்பி. இந்த அட்சய லக்ன பద్ధதிங்கிறது வந்து நம்ம ஒரு பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்து கண்டுபிடிச்சு நமக்காக கொடுத்துருக்காரு. இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற விஷயத்த சில மாடிஃபிகேஷன்ஸ், ஃபைன் டியூனிங்னு இல்லையா, அந்த மாதிரி ஃபைன் டியூனிங் பண்ணி ஒரு ஃபைன் டியூலா ஒன்று கொடுத்துருக்காரு, டூலா நம்ம கொடுத்துருக்காரு. இது வந்து கத்துக்கிறதுக்கு அடிப்படையாக நீ ஜோதிடனா இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். யாருனாலும் கத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்து முஸ்லீம் அப்படிலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கோ, பிளானட்ஸ் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்கெல்லாம் கத்துக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் வந்து இது வந்து நீங்க உங்களுடைய வேலையை விட்டுட்டு கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலங்காத்தால 4:30 மணிக்கெல்லாம் கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அதனால எனக்கு வந்து எந்த ரொட்டீனுமே அஃபெக்ட் ஆகாம ஒரு 15 நாள் ஆரம்பிச்சு அது தொடர் பயணமா ஒரு 4 வருஷமா போயிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பயணம், இது ஒரு மிகப்பெரிய குடும்பம். இந்த குடும்பத்தோட இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ரொம்பவே அழகா இருக்கீங்க மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பாட்டை உள்ள கேட்டோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில ஏஎல்பி எப்படி வந்தது? எனக்கு ஏஎல்பி அறிமுகப்படுத்தினது வந்து அவரோட வீடியோஸ் நிறைய பார்ப்பேன். பட் ஏஎல்பி போய் படிங்க அப்படின்னு சொன்னது வந்து பாலாறு சுவாமிகள் சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஜோதிடம் பார்க்க போனப்போ, உங்களுக்கு ஆக்சுவலாக கட்டம்படி நீங்கள் வந்து ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஏஎல்பின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக, தயவுசே படிங்க, நான் ஐயாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தொடர்பு கொண்டு என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. 4:30 மணிக்கு எழுந்து பழக்கமே கிடையாது எனக்கு, சுத்தமாக கிடையாது. ஆனால் அந்த 4:30 மணிக்கு என்னையும் எழுப்பி விட்டு என்னையும் படிக்க வச்சு, எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் ஜோதிடர்கள், எங்கள் அப்பா வந்து ஜோதிடம் பார்ப்பாங்க, ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்ததில்லை. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது, ஆனால் சொல்லிக் கொடுக்க கரெக்டாக ஆள் இல்லை. அது ரொம்ப வருஷம் எடுக்கும், ரொம்ப துல்லியமான ஒரு விஷயம், அது ரொம்ப விளையாட்டுத்தனமாலாம் கற்றுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதனால கொஞ்சம் தள்ளியே இருந்தேன் நான். பட் ஆனால் இது இயல்பாக கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, ஏன் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கும், எனக்கும் நிறைய கேள்விகள்.
வாழ்க்கை வரபடி எடுத்துக்கிறவ தான் நான். பட் ஆனால் ஏங்கிற கேள்வி வரும், எல்லாருக்குமே வரும். அந்த கேள்வியை வந்து எனக்கு வந்து ஒரு முடிச்சா அவுத்து விட்டது வந்து கண்டிப்பாக பொதுவுடைமூர்த்தி ஐயா தான். இப்போ எனக்கு அந்த ஒரு தெளிவு இருக்குது. ஓகே, என்றைக்குமே ஒருத்தன் வந்து ஒரே நிலையில் இருக்க மாட்டான். சந்தோஷம் அப்படிங்கிற நிலையில் மட்டும் இருக்க மாட்டான். சந்தோஷம், துக்கம், மனக்கவலைகள், குழப்பங்கள், இது எல்லாம் கலந்தது தான் ஒரு ஒரு மனித வாழ்க்கை. நம்ம எடுத்துன்னு அந்த கர்மா படி அதை அங்கங்கே நடக்குது. நம் தாய் தந்தையர்கள் நம் கர்மாவால் வந்த ஒரு உறவுகள், அவர்களை வணங்க வணங்க நம்மளுடைய நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமும் ஏஎல்பியில் சொல்லி கொடுத்தாங்க. இல்லைனாலுமே நான் ரொம்ப எங்கள் அப்பா அம்மா நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நான் அவங்கள ரொம்ப வணங்குவேன். பட் ஆனால் அதை ஒரு % அதிகமாக அவங்க தப்பு செஞ்சிருந்தா கூட அவங்கள வந்து என்றைக்கும் அதை வந்து மனசார நீங்கள் நினச்சிடாதீங்க, நீங்கள் அவங்கள வணங்க வணங்க உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய மகான் சொல்லலாம். ஸோ மாணவர்களை கௌரவிக்கிற விழா, அது மட்டும் இல்லாம புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நீங்களும் ஒரு முன்னாள் மாணவரா வந்தது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நான் இந்த புத்தகத்துடைய தமிழ் வெளியிடும் போது நான் அப்போ வந்து சான்றிதழ் வாங்கினேன். ஸோ அதனால இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். நிஜமாவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு. அதாவது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும். இவ்வளோ நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த ஒரு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக அதில் வந்து கன்சீவ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த ஆங்கிலத்தில் அது வந்து கொண்டு வந்தது நிறைய பேருக்கு. இன்னும் எனக்கு நாளாக தமிழ் எழுத்துக்குட்டி படிப்பேன் ஒரு மாதிரி. ஆனால் இந்த புத்தகம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால எழுத்துக்குட்டி நைட்டெல்லாம் உட்காந்து படித்தேன். பட் ஆனால் இன்னும் படிக்கவே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த புக்கு மூலமாக நம்மளுக்கு புரியும். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். சார், ஜோதிடர்களை ஒன்னா சேர்க்கறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இவ்வளோ ஜோதிடர்களை ஒரே நாள்ல இணைச்சு அவங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்களை வந்து சொல்லி தரீங்க. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வாழ்க்கைக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு புரிதலை வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா, ஜோதிடர்கள் எல்லாமே ஒன்று சேரணும். ஜோதிடர்கள் எல்லாருமே ஏன்னா வாழ்க்கைக்கு வழிகாட்டியே ஃபஸ்ட்டு நான் மாறினா தான் எல்லாமே மாறும். நான் மாறாமல் எப்படி? அப்படின்னா ஜோதிடர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தில் வந்து என்ன அப்படின்னு ஒரு புரிதல் வந்தால் தான் அவங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியும். சும்மா வந்து எல்லாருமே என்னென்னா எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கிறது தான். ஜோதிடர்கள் வந்து ஒரு ஜோதிடர் சொல்கிறது இன்னொரு ஜோதிடர் ஏற்றுக்க மாட்டாங்க, இன்னொரு ஜோதிடர் சொல்கிறது இன்னொரு ஜோதிடர் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லா துறையிலையும் இருக்கிறது தான். ஆனால் ஜோதிடத்தில் இருக்கும். ஆனால் எல்லா ஜோதிடரும் சேர்ந்து கலந்து பேசும்போது ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. அட்சய இலக்கண பദ്ധதின்னு ஜோதிடம் வந்திருக்கு. இதில் வந்து பேசும்போது எல்லோரும் ஒரே மாதிரியாக பேசுனா, ஒரே மாதிரி ஒரு குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது சந்தோஷமாக இருக்கும்ல. அப்படி தான் இந்த உண்மையிலே இந்த ஜோதிடங்கிறது எங்கள் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இது அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடம் இல்லை, குடும்பம் தான் நாங்கள் சொல்லுவோம். இது மிகப்பெரிய ஒரு வரம் தான் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து இது ஒரு படத்தில் சொல்லுவோம், இது தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாரி எங்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். என்னென்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து நல்லது கெட்டது இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும். ஜோதிடத்தை வந்து எப்போயாச்சும் ஒரு நாள் வாழ்க்கையில் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜோதிடத்தை படிக்கணும். ஜோதிடம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வாழ்க்கையில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு, அந்த காலத்தில் வந்து படிப்புங்கிறதே கிடையாது. அப்புறம் படிப்பு வந்துச்சு. அப்புறம் ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும்னு இருந்துச்சு. பெண்கள் வேணும்னு சொன்னோம். பெண்கள் படித்தாச்சு. இப்போ வாழ்க்கைன்னா எல்லாருக்குமே வந்து தேடல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தேடல் வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து எல்லோரும் படிக்கணும். அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி கொண்டாடி இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அவங்கள தான் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நிறைய பேரை. அவங்களோட புரிதல் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் மாறினது தான் இந்த கூட்டம் இவ்வளோ பேர் வந்தது. இது வந்து யாரையுமே வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வாங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க வந்து பங்கெடுத்து அவங்க ஒரு நிகழ்வை கொண்டாடி அவ்வளோ சந்தோஷமான நிகழ்வு கலந்துருக்கோம். எல்லாருக்கும் ஒரு புரிதலும் ஒரு உணர்தலும் வரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நிகழ்வு. நீங்கள் சொல்லுங்கள், அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிறதே ஒரு புதிய முறை. அதுலேயும் பார்த்துக்கிட்டோம்னா 4:30 மணிக்கெல்லாம் வந்து கிளாஸு அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாருக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க? எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத விட பின்னாடி எப்போவுமே வந்து ஒரு தூணாக நிற்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன். சப்போர்ட்டுங்கிற வார்த்தையை விட இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏஎல்பிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு ஒரு குழந்தை. முதல்ல நான் வந்து எங்களோட எல்லா நிகழ்வுகள்லையும் அதிகமாக பேசும்போது சொல்லுவேன், இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியாக பேச்ச முடிச்சிட்டேன். பொதுவாக நாங்கள் சொல்கிறது வந்து ஏஎல்பிங்கிறது எங்களோட குழந்தை. அந்த ஒரு குழந்தை எப்படி நம்ம வீட்டில் பத்திரமா பார்த்து வளர்த்துவோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த குழந்தை இவ்வளோ தூரம் வளர்ந்து இப்படி இருக்குது. ஒரு ஆலமரம் மாதிரி உலகம் ஃபுல்லாக நீங்களே பார்த்துருப்பீங்க வந்ததில், இந்த உலகம் ஃபுல்லாக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி வந்து பொதுவாக வார்த்தை சொல்லுவாங்க, 4 நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சா அதுவே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு. ஆனால் 4 நல்ல மனுஷங்களில் ஒரு 4 லட்சம் நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி
நாங்கள் ஒரு வேளை சொல்லாமல் போயிட்டோம்னா நாங்கள் அங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு வேளை சொன்னோம் அப்படின்னா நாங்கள் எந்த ஊருக்கு இருந்தாலும் அங்கே வந்து ஒரு அண்ணனாவோ அக்காவாவோ சகோதரனாவோ ஒரு மகனாவோ ஒரு மகளாவோ அங்கே வந்து அந்த உறவுகள், இந்த குடும்ப உறவுகள்ங்கிறதையும் தாண்டி இந்த ஒரு அட்சய உறவுகளாக நிற்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விடியற் காலை நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஆரம்பித்தோம். இந்த விடியற் காலைங்கிறதே நம்ம சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம், ரொம்ப நல்ல விஷயங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சரி நம்மளும் இதற்கு ஒரு பிள்ளையார் சுழி போடுற தொடக்கமாக இந்த விடியற் காலை நிகழ்வை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது சரி எத்தனை பேர் தான் இந்த நேரத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா எங்களுக்கே ஒரு வியப்பை கொடுத்துருச்சு. இவ்வளோ வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வரும்போது பரவாயில்ல, இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ விழிப்புணர்வோடு கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப விஷயம். இன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக வந்து பெண்கள் அதிகமாக சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. பெண்கள் மத்தியில், அதுவும் குடும்ப பெண்கள் மத்தியில் இவ்வளோ விழிப்புணர்வோடு இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து பொதுவாக இந்த கணவன் மனைவிக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிதல் இல்லாமல் தான் வந்து ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்டும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடாக வரும். இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இவங்க மாறிடுவாங்க. அவங்க அப்படி தான், அவங்களோட இயல்பான குணம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களோட இயல்பான குணம் இதுதான். நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரியான அழகான ஒரு உறவு முறையை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால வந்து இந்த குழந்தை இன்னும் பல உலக நாடுகளுக்கு பறந்து விரிஞ்சு வளரணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ஆசைப்படுறோம். இந்த ஒரு நாள்ல எத்தனை மாணவர்களுக்கு வந்து நீங்க சர்டிபிகேட்ஸ் கொடுத்தீங்க? இது எவ்வளவு நாள் பேட்ச்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு ஒரு நாள்ல நம்ம கொடுத்து முடிச்சிருக்கோம்? நம்ம இப்போ எப்படி கொடுத்துருக்கோம்னா அட்வான்ஸ் வாஸ்து ரெண்டும் சேர்ந்து படித்தவங்க, ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட வாலண்டியராக இருந்து அவங்க வாஸ்து படித்தவங்க, இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் இருக்கவங்க, நம்மளுக்கு இந்த புத்தகம் எழுத உதவி பண்ணவங்க, அந்த புத்தகம் வந்து பிழை திருத்தத்துக்கு உதவி பண்ணவங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் காலத்தில் பயணம் அப்படிங்கிறது தான் எங்களோட தமிழில் 8வது நூல். அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஆங்கில மொழிபெயர்ப்பில் வெளியிட்டிருக்கோம். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு நம்மளுக்கு உதவியாக இருந்தவங்க, இந்த மாதிரி மொத்தம் இன்னைக்கு நம்ம சேர்த்து ஒரு 575 பேருக்கு கௌரவப்படுத்தியிருக்கோம். சார், காலையில இருந்து நீங்க உட்காரவும் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுதான் அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தோட வெற்றி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படின்னா ஏதோ வந்து லக்கணம் நகரம் அப்படின்னா ஒரு புது ஜோதிட முறை, யார் படிப்பா, யார் எப்படி இதை ஏற்றுக்குவா, யார் புரிஞ்சுக்குவா, யார் நடக்கும் யார் நடக்காது அப்படின்னா இப்போ நீங்கள் காலையிலே பார்க்குறீங்களா, நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சேனலும் இங்கே வந்துருந்துருக்காங்க, எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வரமே இவ்வளோ பேரோட கூட்டம், இவ்வளோ பேரோட வருகை தான் அச்சய இலக்கண பദ്ധதியோட மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய வாய்ப்புன்னு நான் சொல்கிறேன். இது எங்களுக்கு ஒரு பெரிய கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரமாக இதை நான் கொடுத்தேன். மக்களுக்கு போய் மக்கள்கிட்ட சேரும்போது இந்த அவங்க வந்து அவங்க ஒரு குடும்ப உறவுகளாக தான் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி அது நடந்திருக்கு. இதுதான் எங்கள் சாட்சி, இதுதான் சந்தோஷம் எங்களுக்கு. இதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த அச்சய இலக்கண பத்தி ஜோதிடம் பயணிக்குது அப்படிங்கிறத எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்குமே ரொம்ப மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. பிஹைண்ட் பக்தி சார்பா இந்த அக்ஷய லக்ன பദ്ധதி அப்படிங்கிறது பல்வேறு விருட்சமா போய் இன்னும் நிறைய மக்களை போய் சேரணும், இன்னும் மகிழ்ச்சியா நீங்க இருக்கணும், நிறைய பேர் இதை வந்து கத்துக்கணும் மனமாற நாங்க வாழ்த்துறோம். உங்களை வாழ்த்த வயதில் கண்டிப்பா வணங்குறோம். ரொம்ப சந்தோஷம், நன்றி, ரொம்ப சந்தோஷம்.